Taste the Daily. கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம். ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. நூதன போராட்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நூதன போராட்டம் வந்து அறிவு சார்ந்து இருக்கும். ஆனால் இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து ஆட்சி நகைச்சு வரை நான் செல்ஃபி போட மாட்டேன், ஆட்டையில் அடிச்சுக்குவேன், வந்து நாளைக்கு அடிச்சு போடணும், இந்த மாதிரிலாம் 47 நாள் வந்து விரதம் இருக்க போவதாகவும் காலில் செருப்பு பண்ணி போதில்லை, திமுக ஆட்சி வந்து விலகிற வரைக்கும் அதை நான் செருப்பு பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி தனக்கு தண்டனையை வந்து 6 சாட்டை அடியை வந்து வீட்டுக்குள்ள நின்று நாளைக்கு 10 மணிக்கு அவர் அடிச்சுட்டு போகிறதா அப்படின்ட்டு மாநிலத்தில் இந்த அணுகுமுறை வந்து நாகரிகமான அரசியல் சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொள்வது, சாட்டையால் அடித்துக்கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடாது. அப்படி வெளியானது ஏற்புடையதல்ல, கண்டனத்திற்குரியது. அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சின்ன வழக்குகள் கூட எம்எல்ஏருக்கு அப்படி வர்றதில்லை. ஆனால் இந்த வழக்குக்கு வந்து உடனடியாக ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு நகல் கொடுத்துருந்தா கூட தான், அது யாராக இருந்தாலும் அது வந்து தவறு தான். அது மீது நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற போக்சோ வழக்குகளோ பெண்கள் சார்ந்த வழக்குகளோ ஆன்லைன்ல பதிவேற்றக்கூடாது. ஆனால் இந்த காவல்துறையே பதிவேற்றம் செய்திருக்கா? இணையதள பக்கத்தில் காவல்துறையுடைய இணையதள பக்கத்திலையா? அந்த மாதிரி இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம். அந்த பதிவேற்றம் செய்தவர் யாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதிமுக அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டவே அண்ணாமலை பரபரப்பு அரசியலை செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். அதோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு தன்னுடைய வருத்தத்தையும் அவர் பதிவு செய்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Taste the Daily.